வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2021, அதாவது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் 2021, இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டை நேற்று யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, ஒரு சில பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் ரிசல்ட் நாங்கள் பார்த்தோம். இதில் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக தெரியுது. இதனுடைய காரணம் என்ன, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு இவங்க இப்போது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஃபீச்சராகவே ஆயிடுச்சு. கடந்த ஒரு 2-3 வருஷமாக இந்த ரிசல்ட் வரும்பொழுது இந்த கேள்வி வருது. காரணம் என்னென்னா, இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2014 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரிசல்ட்டில் ஒரு 15% கிட்ட தமிழ்நாட்டில் இருக்க கேண்டிடேட் செலக்ட் ஆவாங்க. ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நேற்று வந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இப்போ இதுவுமே கிட்டத்தட்ட இதே ட்ரெண்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தான், தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் சரியாக பண்ணலை, செலக்ட் ஆகலை அப்படின்றதுனால. ஆனாலும் இது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாகவே இல்லை. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நேற்று நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 685 போஸ்ட்டுக்கு அவங்க ரேங்க் போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 ரேங்க்குன்னு நம்ம வச்சுப்போமே. இப்போ இந்த 700 ரேங்க்கில் தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த அகாடமிக் ப்ரொஃபைல், ஓவரால் எஜுகேஷன், இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், சாஃப்ட் ஸ்கில், இங்கிலீஷ் நாலேஜ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டராக இருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் மீடியமில் படித்த மாணவர்கள், இதில் பல பேருனுடைய இங்கிலீஷ் நாலேஜ் நார்த் இந்தியாவில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியமில் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இங்கிலீஷை விட பெட்டராக இருக்கும். இதையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த 700 ரேங்க்கில் ஒரு 90 ரேங்க் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் வாங்கியிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 55 ரேங்க்ஸ் ஆகுது இவங்க எடுத்திருக்கணும். ஆனால் இவங்க எடுத்திருக்கிற ரேங்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரி, இப்போ இதனுடைய காரணம் என்ன அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதை பாசிட்டிவாக எடுத்துங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையினால இதை நான் சொல்கிறேன். ஒரு விவசாயி இருக்காருன்னு வைங்களேன். ஒரு 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ தான் அவர் முடிச்சிருக்காரு. அந்த விவசாயிக்கிட்ட ஒருத்தர் போய் நேரடியாகவோ இல்லை ஒரு டிவி மூலமாகவோ இல்லை ஒரு இன்டர்நெட் சோஷியல் மீடியா மூலமாகவோ ஒரு 3 மாதம் விளையக்கூடிய ஒரு பயிர், அதை ஒரு 20 நாளில் நீ விளைவிக்கலாம், அதுக்கான ஷார்ட்கட்டை நான் சொல்லித்தரேன், டிப்ஸ் நான் சொல்கிறேன், இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த 3ஆம் கிளாஸ் படித்த விவசாயி அதை ஏற்றுப்பாரா? யோசிப்பார்ல. ஒரு டிரைவர், ஒரு பஸ் டிரைவர் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்காருன்னு வைங்களேன். சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகணும். என்ன தான் வேகமாக போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஆமாவா இல்லையா? ரோட் கண்டிஷன், பஸ்ஸினுடைய இன்ஜினுடைய எபிலிட்டி, பேசஞ்சர்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கே தெரியும் 6 மணி நேரம் ஆகும். யாராவது அவர்கிட்ட போய் 2 மணி நேரத்தில் நீ சென்னையிலேருந்து மதுரைக்கு போகலாம், அந்த மாதிரி போகணுன்னா எப்படி பஸ்ஸை ஓட்டுறது நான் அவனுக்கு சொல்லித்தரேன், டிப்ஸ் தரேன், ஷார்ட்கட் தரேன்னு சொன்னால் அந்த 8ஆம் கிளாஸ் படித்த டிரைவர் அதை ஏற்றுப்பாரா? இல்லை, சிந்திப்பார்ல. அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலேயே ப்ராடான நாலேஜை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன், நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸாமினேஷன் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். இதை படிக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே அதிகமான கல்வியை எடுத்திருக்கக்கூடியவங்க. உங்களை நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருப்பீங்க, டாக்டர்ஸாக இருப்பீங்க, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போது ஏற்கனவே நல்லா படித்தவங்க இந்த உயரிய படிப்பை, அறிவை கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனை படிக்க வர்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்புறது, டிப்ஸ் கேட்குறது, மேஜிக் கேட்குறது, ஷார்ட்கட் கேட்குறது, இந்த எக்ஸாமினேஷனை வேகமாக அவசரமாக எப்படியாவது முடிச்சிடணும், ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சிந்தனை சரியா தப்பா? இதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த சிந்தனை
எப்போ மாறுதோ அந்த வருடத்திலிருந்து கண்டிப்பாக மறுபடியும் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் ரேட் அதிகமாகும். இதை நான் கேரண்டி பண்ணுறேன். ஒரு 2014 வரைக்கும் எந்த அளவுக்கு செலெக்ஷன் இருந்ததோ அந்த அளவுக்கு மறுபடியும் இந்த நிலை வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த வருஷம் அதாவது 2021 மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். முன்கூட்டியே ஸ்டூடெண்ட்ஸை நான் வார்ன் பண்ணியிருந்தேன். பெரும்பாலான நீங்கள் தப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் படிக்கிறது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனே கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கான முறை இது இல்லைன்னு முன்கூட்டியே வார்ன் பண்ணேன். அது இல்லாமல் இன்டர்வியூவுக்கு முன்னாடியும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் நான் வார்ன் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் மெஜாரிட்டி சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஐஏஎஸ் இன்டர்வியூக்கே கிடையாது. தேவையில்லாத பல விஷயங்களை பண்ணுறீங்க. மைண்ட் செட்டே தப்பாக இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே வார்ன் பண்ணேன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முன்கூட்டியே வார்ன் பண்ணேன். இன்டர்வியூக்கு முன்கூட்டியே வார்ன் பண்ணேன். அது இல்லாமல் வருஷம் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆனுவல் சூசைட் ஜர்னி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருந்தும் அதை கோட்டை விடுறாங்க. அவங்களே மதிக்கலை அப்படின்றத பற்றியும் ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தெரியும் ஏன் இந்த ரிசல்ட் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு. அது இல்லாமல் ஓவராலாக இப்போ ஒரு சில வருடங்களாக தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் ஏன் மோசமாக போயிருக்கு இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ பல மாதங்களுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மொத்தம் 4 வீடியோனுடைய லிங்க் இருக்குது. அதை பாருங்கள். அதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஏன் வருஷம் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் கம்மியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வீடியோஸை ஃபுல்லாக கேட்கணும். அதனால் ஒரு ஆசிரியராக உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, இனிமேலாவது உண்மையான ஐஏஎஸ் எக்ஸாமுக்குள்ளே வந்துடுங்க. போலியான ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் உலகத்தில் இருக்காதீங்க. இந்த ஃபேண்டசி உலகத்திலிருந்து உண்மையான உலகத்துக்கு தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்துடுங்க. இதை நீங்கள் செய்யாமல் மேற்கொண்டும் இந்த கன்ஸ்பிரசிஸ் எல்லாம் பேசிட்டு தேவையில்லாத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் இதே நிலை தான் நீடிக்கும். அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ ஃப்யூச்சர்லையாவது தமிழ்நாடு மாணவர்களுடைய செலெக்ஷன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பெட்டராக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. கரெக்டாக படிங்க. வெற்றியை உறுதி செய்யுங்க. நன்றி.